எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் எதுக்காக எனக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. நான் 3 பிறவியை எடுத்துக்கிறதா நினைக்கிறேன். ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது 24 வயசோடு அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் நடிகனாக 40 வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ 2005 ஜனவரி மாதம் 19 இனிமேல் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி 2006 இது வரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் 22 உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதில் மாஸ்டர் பீஸ் உரைகள் வந்து இன்றைக்கும் ராஜா சார் பார்த்துருக்காரு. ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் நான் பார்க்கல, அதை விட மாட்டேன், எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த ஓவியனாக வாழ்ந்து முடித்தாச்சு. இப்போ என்னுடைய ஓவியங்களை வந்து இதை திரும்பி வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லா சந்தோஷம் என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி இத்து போன பேப்பர் பிரேம்னு காட்டினா அந்த பேப்பர் பொடியாகிடும். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேலேருந்து பார்த்து சந்தோஷப்படும். அதில் வந்து எந்த ஓவியமோ கோகுல் சாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் ராஜம் உள்பட எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தரிக்கட்டே தெரியல. அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாரிசு அப்புறம் பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷன் வந்து 44 வருஷம் வாழ்ந்துக்கான். எவ்வளோ கொடுமையாக நினச்சிப்பார். முடி நரைக்கலையா, முடி நரைக்கிறதுக்குள்ளே 44 வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். அது 28 வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்துருக்கான். உடம்புல என்ன வியாதினே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான். ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா, அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே ஸ்வீகாரமாக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த பையன் வந்து 54 வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு. அப்பாவோட டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு. அப்பா வந்து கல்கியில் மட்டும் ஒர்க் பண்ணார். கல்கியில் வந்து 1941 கல்கி ஆரம்பிக்கப்படுது. 1944 கல்கியோட எல்சா டங்கனுடைய இவங்க அம்மாலாம் போய் அஜந்தா ஓவியம் வரைகிறாங்க. அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ என்னுடைய பாணி ஓவியம். நான் சொன்ன மாதிரி தோட்டா தன்னுடைய சொன்ன மாதிரி இந்த ஓவியங்கள் வேறு. இந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அஜந்தா ஓவியங்கள் எல்லா சிற்பங்களில் அந்த சிற்பங்கள் எழுந்து மனுஷ வடிவத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்தில் வரைஞ்சிருக்காங்க. இது ஹியூமன் அனாட்டமி ஒரிஜினல் படமாக நீங்கள் கே மாதவன் படம், நடராஜ படம் பாருங்கள். அதுதான் ஒரிஜினல் முகம். எங்கள் முகம் அப்படியே இருக்கிறதில்ல, அது வேறு பேட்டர்ன். புரியுது நம்மளுக்கு. இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே இன்ஹெரிட் பண்ணிட்டார். அஜந்தா எல்லோரா அந்த ஓவியங்கள் சிற்பங்கள் வந்து மனித வடிவத்தை அப்படி இருக்குமா அப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுலேயே மாஸ்டர் ஆகிட்டார். அதுலேயே அத்தனை சப்ஜெக்ட் வரைஞ்சிருக்காரு. அவர் இதுக்குள்ளே வரல. இப்போ மாதவன் வந்து NS கிருஷ்ணன் படத்தை வரைஞ்சிருக்காரு. போர்ட்ரேட்டு நடிகர் சங்கத்தில் வச்சுருந்தாங்க. அப்படியே உயிரோட பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே அவர் வரல. அவர் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கார். அவர் பண்ண பெரிய விஷயம் வந்து தான் பாதியில் போகிறோமேன்னு அந்த திறமையை பூரா தன்னுடைய வாரிசு கொடுத்து, இந்த பையன் என்ன பண்ணுறான், நான் இருக்கும்போதே கொடுத்துட்றேன், போனதுக்கு கொடுக்க வேண்டாம், தான் உயிரோடு இருக்கும்போதே தாரணி சுபாஷினி வந்து ஓவியராக்கி எவ்வளோ பெரிய குடும்பம் நினச்சி பாருங்கள். 3 தலைமுறையாக வந்து ஓவியரைங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் எந்த குடும்பத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குமா தெரியல. அதை விட முக்கியம் லிங்கையான்னு மணியம் செல்வனுடைய தாத்தா ஒருத்தர், சின்ன தாத்தா ஒருத்தர், அவரே ஓவியராமா. 4 தலைமுறை. அதாவது இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவியராக பிறகு சாபம் பாவம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அது திரும்ப இப்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து பிகாசோ மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும். இலங்கையில் இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும். அவர் எங்கே இருக்கா தெரியுமா? அவர் அவங்க அப்பா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்திபன் கணவனுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு. எந்த காலத்துல அதெல்லாம் 1950 முன்னாடி. அந்த வீட்டில் குடியிருக்காத இவர் சொந்த வீடுன்னு வாங்கல, ஞாபகம் வச்சுக்கணும். 54 வருஷம் இவர் ஓவியம் பண்ணிவிட்டு என்ன அப்பா அம்மா கொடுத்த வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இது நம்ம நினச்சி பார்த்தா நாக்கு பிடிக்க செத்து போகணும். ஓவியர்கள் ஒரு மரியாதை வந்து இந்த நாட்டில் இன்னும் இல்லை. இந்த மாதிரி ஜெயராஜ் வந்து 18 மணி நேரம், ஞாபகம் 18 மணி நேரம் ஓவியம் வரைஞ்ச. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 24 மணி நினச்சி பாருங்க. சம்சார் பக்கம் டீ ஊற்றி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரியில் வரைஞ்சால் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறார். ஓவியர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இல்லை. நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா, ராஜா சார் சொன்ன மாதிரி மதுரை கோயிலுக்குள்ளே உட்காந்து 21 வயசு நீங்கள் கற்பனை வைப்பாங்க. 21 வயசில் இப்போ சமணம் போட்டு உட்காந்து காலை 8 மணிக்கு வரைய ஆரம்பித்து அக்கரி வீரபத்தர், அகோர வீரபத்தர் 2 மண்டபத்தையும் ஒரு மண்டபத்தை வரைஞ்சி பிடிக்கிறதுக்கு 10 மணி நேரம். ஒரு தடவை தான் டாய்லெட் போயிட்டு வந்தேன். ஒன்றுக்கு போல ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அப்போ 10 மணி நேரம் 20 வயசு பையன் உட்கார முடியுமா சொல்லுங்கள்? ஒரு 20 வயசு பையன் ஒரு பையன் 10 மணி நேரம் சமணம் போட்டு உட்கார முடியுமா? புரியுது உங்களுக்கு. நான் வந்து யோகா வந்து 58 பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைகளாக வந்து 65 வயசு தலைகளாக நின்னேன். அப்புறம் டாக்டர்ஸ் இனிமேல் நீ கூட சொல்லி நிறுத்திட்டாங்க. ஸோ தவம் மாதிரி எடுத்துகிட்டு நான் அதை பண்ணி முடிக்கும்போது சந்தானராஜன் ஓவியர் இருந்தார். ஓவியக்கலையில் இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. அவர் மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்சரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட்.
அவர் சொன்னார், நீ வரைகிற ஓவியம் நீ காந்தி படம் ராஜா சார் புக் கொடுத்துருக்கேன், இந்த ரேப்பர் காந்தி படத்தை இந்தியாவில் இந்த மாதிரி வரைகிற 2 பேர் கிடையாது, 2 பேர் கூட வரைய முடியாது, அப்படி படம் அது. அதுதான் எல்லாம் ஒரு ஹொரைசன் ஒரு இடத்துக்கு வந்துட்டு திரும்ப வெளியே வா மாநாட்டு வானார், என்னென்னோ பண்ணி பார்த்து மாநாட்டுக்கு நான் வர முடியல. அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய ஓவியம் வந்து 16ஆம் என்னப்பா மைக்கு கலாடா பண்ணுது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க. 14ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ 600 வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம், நீ லேட்டாக போகணும்னு தொலைஞ்சிட்டேன், இந்த ஓவியத்துக்கு வேல்யூ இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டனால நடிகனானால கல்யாணம் பண்ணேன், அதனால் 2 பசங்க கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் வசதியான வீடு இருக்குது. அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு 1965க்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியங்களை போலாம் காஃபி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. அது காரணம் நான் நடிகனாக வந்தது தான். அதுக்காக நீங்கள் நடிகனான்னு சொல்ல, இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு 3 தலைமுறையாக ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து பிறந்தது வந்து பேர் புகழுக்காக இல்லை, நாங்கள் எங்கள் கடமை எது, எப்படி நல்லகண்ணு வந்து பதவி எனக்கு முக்கியம் இல்லை, நான் மக்களுக்கு சேவை பண்ணது முக்கியம்ட்டு 3 தடவை எலெக்ஷன் நிற்கிறார் நல்லகண்ணு. அது 99 வயசு ஆகுது, 3 தடவை தோற்று போயிட்டார். அப்புறம் கோபம் வரும்ல, நந்தி கட்ட மக்கள்னு. மக்களுக்கு சேவை பண்ணுறது என்னுடைய நோக்கமே தவிர அவங்க பதவி எனக்கு முக்கியம் இல்லாட்டி இன்னும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாடுறோம் தவிர வசதிக்காக புகழுக்காக வாழ்ந்து எப்படிப்பட்ட ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி, இது இளையராஜாவும் இது சாதாரண நாள் நினைக்காதீங்க. சீரராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணு குழந்தை புறப்பட்டு வந்து உலகத்தை உச்ச தொட்டாள், சிம்பனி தொட்டாள். இன்னொரு மனுஷன் இளையராஜா மேலே இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ணு, இதை விட அவர் ஹானர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அளவில்லா சந்தோஷத்தை குடும்பம் சார்பிலே ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செம்மொழி மாநாடு கலைஞர் கோயம்புத்தூரில் பண்ணார். அந்த செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாள் தோட்டாத்தரணி. செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாள். நீங்கள் அந்த கற்பனையே பண்ண முடியல. அந்த வந்து 10-12 நாள் நிகழ்ச்சிக்கு அரங்கமாக இருக்கட்டும், செட் ஆகட்டும், எல்லா சகலமான விஷயத்தையும் அவர் பண்ணதை லைஃப்பில் மறக்கவே முடியாது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தான் நான் சொன்னேன், ஒரு பிறவி முதல் பிறவி எடுத்தது. ஒரு 4-5 படங்கள் மட்டும்தான் அவங்க காட்டுவேன், ஜாஸ்தி காட்ட மாட்டேன். எங்கேயுமே போய் யாரும் சொல்லி கொடுக்காம மோகன்தாஸ் அப்ரெண்டிஸாக ஒரு தோசை கொடுப்பாங்க, நான் காஃபி சாப்பிட மாட்டேன், 1 டம்ளர் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு என்னுடைய 17 வயசில் வரைஞ்ச, யாரும் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்ச ஓவியம் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் பிரின்ஸ், ஷெப்பர்டு, மோசஸ் 3 கேரக்டரும் யாரும் சொல்லிக் கொடுக்காம நானாக வரைஞ்சது. 16 வயசு இதை நான் வரையும் போது எனக்கு 16 வயசு. அப்புறம் ஓவியக் கல்வியில் சேர்ந்து எனக்கு 22 வயசு இருக்கும்போது திருவண்ணாமலையில் விருதுநகர் நாடார் சத்திரம் இருக்குது. அங்கே ஓசியில் தங்கிட்டு, தம்பி இங்கே வந்து படுக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு குளிக்கிறதெல்லாம் வெளியில் குளிச்சுக்கணும், 2 நாளைக்கு ஒரு தடவை 4 நாள் குளிச்சு ஒரு ஹோட்டலில் குளிச்சுட்டு பப்ளிக் பிளேஸ் டாய்லெட்டுக்கு போயிட்டு நான் வந்து திருவண்ணாமலை 1963 சன்னதி தெருவில் போனேன். ஒரு வீட்டில் மாடியில் ஏங்கல் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. உள்ளே போய் எட்டி பார்த்தா ஒரு பொண்ணு, அப்போ தான் புதுசாக தாலி கட்டி இருக்குது, மஞ்சள் போட்டு காயில். மாடியில் போய் இந்த ஓவியம் வரைஞ்சிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு மாதிரி பார்த்து தொப்பி வச்சுக்கணும் பயந்துட்டாங்க, நல்ல பையன் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு சந்தேகம் வந்து மாடி அனுப்பி உள்பக்கம் பூட்டிங்கன்னு சொன்னேன். உள்ளே மேலே அனுப்பிட்டு உள்ளே பூட்டிடுச்சு. இப்போ மாடியில் உட்காந்து 3 மணி நேரம் திருவண்ணாமலை கோயில் வரைஞ்சதான் இந்த ஓவியம். திருவண்ணாமலை ஜோதி இருக்கிற மலை மேலே பாதி மலை மேலே போய் உட்காந்து திரும்பி பார்த்தீங்கன்னா 22 மைல் தூரத்தில் செஞ்சிக்கோட்டை தெரியும். 22 மைல் தூரத்தில் ஹேசியாக லைட்டாக வந்து ப்ளூ கலர் தெரியும். அதுக்கப்புறம் வயக்காடு தெரியும், காஞ்சிபுரம் பகுதி தெரியும், தோப்புகள் தெரியும். அப்படியே வந்து 4 கோபுரங்கள், 4 கோபுரத்து பின்னணியில் தூரத்தில் மலைகள், செஞ்சிக்கோட்டை. இது வந்து 8 மணி நேரம், காலையில் 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 4 வரைக்கும் சிங்கிள் ஷீட்டிங்கில் வரைஞ்ச ஓவியம் இது. மேற்கு கோபுரம் இப்போ சாமி சொன்னார், இவர் சாமி தான் கோபுரம். ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போகிற ரோடு, அது நேராக கடைசி போனால் ரமண மகர்ஷி ஆசிரமம் வரும். மேற்கு கோபுரத்துலேருந்து தெற்கு நோக்கி போகிற ரோடு. இதை வந்து ஒரு மாடியில் உட்காந்து ஒரு 3.5 மணி நேரம் வரைஞ்சது. இப்போ இந்த கோபுரமெல்லாம் இதில் ப்ரௌன் கலர் இருக்கும். அப்போல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணல. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி இது அழகுபடுத்துன்னு சொல்லி சாம்பா கலர் அடிச்சு கேவலப்படுத்திட்டாங்க. இது ஒரிஜினல் கலர் எப்படி பாருங்க.
கன்னியாகுமரி காந்தி மண்டபம் கடைசியாக வந்து நான் போய் வரைஞ்சது 64 இதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வந்துட்டேன். கடைசியாக வந்து அங்கே ஒரு தர்மச்சத்திரம் போது கன்னியாகுமரி கோயில் பக்கத்தில் தர்மச்சத்திரம் ₹2 வாடகை. அந்த ₹2 வாடகையில் இந்த பேப்பர் பையெல்லாம் வச்சுட்டு வெளியில் காத்தாட வெளியில் படுத்துக்குவோம். குளிக்கிறதெல்லாம் வந்து ஆத்தோட்டத்தில் குளிச்சுக்க வேண்டியதுதான். அப்படி வந்து 1964 எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபம் வரைஞ்சனோ, அதுக்கப்புறம் சரியாக 6 ஆண்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து டூயட் பாடுற வாய்ப்பு யாருக்கு வரும்? கற்பனை பண்ணி பாருங்கள். 1970 எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபம் வரைஞ்சனோ அந்த இடத்துல உட்காந்து டூயட் பாடினேன். இதுதான் அந்த காந்தி மண்டபம். தந்திருக்கும்